ஹலோ செல்ல பிள்ளைகளா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். மதிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக உருண்டை குழம்பு, முளைக்கீரை பொரியல், சுட சுட சாதம், 2 பால் இருக்குது. அப்புறம் மட்டனும் உருளைக்கிழமும் போட்டு மட்டன் கீமா போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சுருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரிட்டர்ன் என் கேஸை கேட்டு 2-3 நாளாக ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்குங்க. அந்த பொண்ணு இவ்வளோ கோலையாக இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது செத்து போய் அவனுக்கு விடுதலை கொடுத்துட்டுங்க. இது உயிரோடு இருந்து அவனை அழ வச்சு சாவடிச்சுருக்கணுங்க. இவ்வளோ செலவு பண்ணி அந்த பேரண்ட்ஸுக்கு நிம்மதி இல்லாமல் போயிட்டு பாருங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இளம் தாய்மார்கள் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு அவங்க காலில் அவங்க நின்று அவங்க சுயமரியாதையோடு வாழ்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி கொடுங்க பிள்ளைகளா. அப்போ ஈஸியாக இந்த உலகத்தை ஜெயிச்சிருவாங்க. எவன் என்ன சொன்னால் நமக்கு என்ன, நம்மகிட்ட ஒரு வேலை இருக்குது, நம்மளால் சம்பாதிக்க முடியும், நம்ம வாழ்ந்து காட்டலான்னு இந்த மாதிரி தற்கொலை முடிவு எடுக்காமல் அவங்க சுயமாக வாழ்ந்து காட்டுவாங்க. பிள்ளைங்களை ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு வாழ வைங்க பிள்ளைகளா. நான் என் 2 பொண்ணுங்களை அப்படி வளர்த்ததுனால தான் இன்றைக்கி அவங்க எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன் பிள்ளைகளா, வாழ்க வளர்க பாய் பிள்ளைகளை.